Hello everyone, welcome to our channel Target 190 IAS Academy. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டுடே 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3ல செகண்ட் யூனிட் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ ப்ரோஸில் நம்மளுக்கு தட் சண்டே மார்னிங் கொடுத்துருக்காங்க. ப்ரோஸ் வந்து ஒரு அழகான சார்லி சாப்ளின் கோட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னையானில் த ஸ்டார்டிங் ஆஃப் அ ஸ்டோரி இஸ் கிவன், டெவலப் இட் இன்டு எ ஹியூமரஸ் ஸ்டோரி. ஸோ ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்டிங் கொடுத்துறாங்க, நம்மளை ஃபுல்லாக ஒரு ஃபன்னி ஸ்டோரி க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ பாய் ஹூ பிராக்ட் என்லெஸ்லி அபவுட் ஹிம்செல்ஃப். ஸோ ஒரு நாள் ஒரு பையன் வாழ்ந்து வந்தால் அவன் எப்போவுமே தன்னைத்தானே பெருமிதமாக பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஸ்டோரி. ஸோ தி ஆன்சர் இஸ், ஒன் டே த பாய் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட் வென்ட் டு தி பார்ட்டி. A rich man said that my room echoed my name 10 times. Everyone in the party looked him surprisingly. Suddenly, the boy bragged that my room echoed my name 20 times repeatedly. Everyone in the party looked him surprisingly. People in the party said that we came to your house to see the room. Even though there was fear in his mind, somehow he wanted to show out. He invited the people next evening. The boy planned with his friend Pierio to cheat people. The friend Pierio called his name Jack, who hid in the room, echoed Jack 20 times. People was wondered. By chance of the people was named Pierio. One of the people called out, Pierio, where were you? This time, instead of echo, answer came, yes, I was here coming. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த பையன் தானே பெருமையாக பேசிகிட்டு இருப்பான்ல, அவனும் அவனோட ஃப்ரெண்டும் ஒரு நாள் ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ரிச் மேன், ஒரு பணக்காரர் வந்து என்ன சொல்கிறாரு, என் பேர் என்னோட நேமை 10 டைம்ஸ் வந்து எதிரொலிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சடனாக நம்ம பையனுக்கு தான் ஒன்றும் முடியாமல், ஆமாம் நான் என் ரூமு தான் 20 டைம்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லிட்டான். ஸோ உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியா நிஜமாவா அப்படின்ட்டு, சரி நாங்கள் உங்கள் ரூமை பார்க்கணும் அப்படின்னதும் பையனுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. சரி இருந்தாலும் பார்ப்போம், மக்களை சீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டோட சேர்த்து அவனோட நேம் பயரியோ, ஆனால் அவனை ஜாக்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க போய் அந்த ரூம் பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்க. ஸோ ஜாக் அப்படின்னு சொன்னதும் ஃபுல்லாக ஜாக்னு 20 டைம்ஸ் வந்துச்சு. சடனாக அங்கே இருந்த ஒரு பீப்புளோட நேம் வந்து பயரியோ. நம்ம ஃப்ரெண்டோட நேமு பயரியோ தானே, அவன் தான் பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கான். ஸோ அதில் ஒருத்தங்க வந்து பயரியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேமை 20 டைம்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக அவன் வந்து இங்கே தான் இருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இட் பிகேம் ஃபன்னினோ நைஸ். நெக்ஸ்ட் answer in 1 or 2 sentences. First one, why did the family move to Patna? ஸோ பாட்னாக்கு இந்த ஃபேமிலி எதுக்கு போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், the family moved to Patna because father was posted. ஸோ அந்த ஃபேமிலி பாட்னாக்கு மூவ் ஆகி போயிட்டாங்க, ஏன்னா அவருக்கு போஸ்டிங் வந்து அங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட், who was challenged for a race? யாரை ரேஸ்க்கு சேலஞ்ச் பண்ணப்பட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், தி ஆத்தர் வாஸ் சேலஞ்ச்டு ஃபார் அ ரேஸ். ஸோ இந்த நம்ம ஸ்டோரியோட ரைட்டர் தான் ஒரு ரேஸ்க்கு சேலஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், இஸ் த பிரதர் போஸ்ட்ஃபுல், வாட் மேக்ஸ் யூ திங்க் ஸோ? ஸோ போஸ்ட்ஃபுல் அப்படின்னா தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறவங்க. ஸோ அந்த பிரதர் வந்து ரொம்ப தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறோன்னா ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. So the answer is, yes, the brother is boastful. He had always beaten his sister. ஸோ அவன் எப்போவுமே தன்னோட சிஸ்டரை தோற்கடிச்சிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், why did the trees become a green blur? ஸோ ஏன் ட்ரீஸ் எல்லாம் வந்து க்ரீன் பிளர் ஆயிடுச்சுன்னா, பிளர் ஆகும்ல இமேஜ், அந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், the trees became a green blur because she pedaled very fast. ஸோ அவள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ணதுனால அந்த ட்ரீயில் இந்த க்ரீன் கலரெல்லாம் பிளர் ஆன மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், விச் லைன் டெல்ஸ் யூ தட் தி கேர்ள் வாஸ் ஃபாஸ்டர் தேன் தி பாய்? ஸோ இதில் எந்த லைன் வந்து அந்த கேர்ள் அந்த பையனை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க.
So the answer is the line, soon I drew level with my brother and then gradually I moved ahead, tells that the girl is faster than the boy. So soon I drew level with my brother and then gradually I moved ahead இப்படிங்கிற இந்த லைன் தான் வந்து அவங்க அண்ணாவோட அந்த பிரதரை விட ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு சொல்லுது. என்ன சொல்கிறாங்க இந்த லைனில்? ஸோ நான் வந்து அவனுக்கு ஈக்குவலாக ட்ரைவ் பண்ணி வந்தேன், அப்புறம் மெதுவாக அவனை முன்னோக்கி போயிட்டேன், நான் முன்னாடி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், read the events of the story. They are in the wrong order. Put them in the correct order. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. First one, the girl cried out in delight as she overtook her brother on her cycle. ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஜாலியாக கத்துனா, ஏன்னா அவள் தன்னோட அண்ணாவை முந்திட்டு வந்துட்டோன்னு. ஸோ அடுத்து செகண்ட் ஒன், just then she saw a lone cow in the middle of the road. ஸோ அவள் அப்படி கத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் பார்க்குறா, ஸோ நடு ரோட்டில் ஒரு மாடு ஒன்று தனியாக நின்றுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட், she applied the brakes but was thrown off the cycle. ஸோ அவள் பிரேக் பிடிச்சா, ஆனால் சடனாக பிரேக் பிடிச்சதில் சைக்கிள் இருந்து அவள் விழுக போயிட்டான். நெக்ஸ்ட், அண்ட் ஸோ ஷீ ஃப்ளூ ஆன் டு த பேக் ஆஃப் தி கவ். ஸோ அதனால் அந்த சைக்கிளிருந்து தூக்கி வீசினதுனால அவள் போய் அந்த மாட்டோட முதுகில் உட்காந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ஸ்டார்டல்டு கவ் சார்ஜ்ட் ஆஃப் இன் ஃபியர். ஸோ அந்த பயந்து போன கவ் வந்து என்னது, பயத்தில் ஓட ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட், அண்ட் இட் சார்ஜ்டு ஸ்ட்ரைட் அட் தி cavalry officers on horseback. ஸோ அது ஸ்ட்ரைட்டாக இந்த குதிரைப்படையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களே அவங்களோட இடத்துக்கே ஓடி போச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஸோ எவ்ரிபடி பேனிக்ட் அண்ட் மேட் எ ஜென்ரல் ரஷ் டு சேஃப்டி. ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் பயந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக ஓடி போய் இது பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபைனலி தி கவ் ஃபெல் இன்டு அ டிச் அண்ட் dislodged the girl. ஃபைனலாக அந்த கவ் வந்து ஒரு டிச்சுக்குள்ளே விழுந்து அந்த பொண்ணை வந்து அப்படியே டிஸ்லாட்ச் விட்டுருச்சு. தட்ஸ் இட். திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறா, ஜாலியாக கத்திட்டு போகிறா. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கவ் இருக்குது நடு ரோட்டில். ஸோ இவள் பிரேக் போடுறா, பிரேக் பிடிக்கல, அதனால் அவள் பறந்து போய் அந்த கவ்வோட முதுகில் உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த கவ் வந்து பயத்தில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அது ஓடி ஸ்ட்ரெயிட்டாக அந்த குதிரைப்படை ஆஃபீஸர்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கே உள்ளே ஓடிருச்சு. ஸோ சடனாக அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சேஃப்டிக்காக அரேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் தென் ஃபைனலாக அந்த கவ் வந்து ஒரு டிச்சுக்குள்ளே விழுந்து அந்த பொண்ணை விட்டுருச்சு. நெக்ஸ்ட், பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் புட் அ டேக் ஃபார் த கரெக்ட் அண்ட் cross for the incorrect statement. ஸோ லைக் கரெக்டாக இருந்தால் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க, ராங் ஸ்டேட்மெண்ட்க்கு க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த மேன் டிட் நாட் வாண்ட் டு கெட் அப் பிகாஸ் ஹீ வாஸ் டயர்ட் ஆஸ் ஹீ வாஸ் த்ரோன் இன் டு தி டிட்ச். ஸோ அந்த மேன் வந்து எந்திரிக்க விரும்பலை, ஏன்னா அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தார். எதனால்? டிச்சுக்குள்ளே விழுந்ததுனால. ஸோ நோ ரைட், டிச்சுக்குள்ளே விழுந்தது நம்மளோட கவ் தானே, ஸோ நம்ம க்ராஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், த பாய் வாஸ் ராதர் அன்சிம்பத்தட்டிக் டு ஹிஸ் சிஸ்டர். ஸோ அந்த பையன் வந்து தன்னோட சிஸ்டர் மேலே ஒரு சிம்பதியே கிடையாது, பாசமே கிடையாது அப்படிங்கிறாங்க. நோ, அவனுக்கு தங்கச்சி மேலே பாசம். ஸோ தி நம்ம க்ராஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், த கேர்ள் வாஸ் பேட்லி ஹர்ட். அந்த பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. நோ, ஸோ தி ஆன்சர் இஸ் ராங், நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். Fourth one, the boy and the girl were taken by the cavalry to explain their action. ஸோ அந்த குதிரைப்படையில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த பையனையும் அந்த பொண்ணையும் அவங்களோட ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இட்ஸ் கரெக்ட், நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன், தே ரோட் பேக் ஹோம் குயிக்லி. ஸோ அவங்க வீட்டுக்கு சீக்கிரமாக திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் ராங், நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். Sixth one, the girl admitted to her brother that she was badly frightened. ஸோ அந்த பொண்ணு வந்து தன்னோட பிரதர்கிட்ட அட்மிட் பண்ணிட்டா, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ, ஸோ நம்ம இதை க்ராஸ் பண்ணிக்கிறோம்.
Next, read and understand. Answer the following questions. First question, how does Patna differ from Delhi? So Patna டெல்லியிலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. So the answer is, there were no impressive buildings or monuments as there in Delhi. ஸோ டெல்லியில் இருக்க மாதிரி ஒரு பெரிய பெரிய பில்டிங்ஸோ இல்லை ஒரு நல்ல நினைவாலயங்களோ வந்து இங்கே பாட்னாவில் கிடையாது. நெக்ஸ்ட், வாட் வாஸ் தி கேர்ள் டிட்டர்மைன்ட் டு டூ ஒய்? ஸோ அந்த பொண்ணு எதை பண்ணுறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தால் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், த கேர்ள் வாஸ் டிட்டர்மைன்ட் டு வின் த ரேஸ் at the time because her brother had always beaten her. ஸோ அந்த கேர்ள் வந்து எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அண்ணா எப்போ பாரு அவளை தோற்கடிச்சிட்டே இருந்ததுனால. தேர்ட் ஒன், ஹவு டிட் தி கேல்வரி ஆஃபீஸர்ஸ் லுக், வாட் ஹேப்பன் டு தெம் ஃபைனலி? ஸோ அந்த கேல்வரி ஆஃபீஸர்ஸ் எப்படி இருந்தாங்க, ஃபைனலாக என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், the cavalry officers looked brilliant in appearance. The horses panicked and scattered. The horses and the officers were to be seen. என்னது, அந்த cavalry officers வந்து பார்க்குறக்கு ப்ரில்லியன்ட் மாதிரி இருந்தாங்க. ஆனால் அந்த ஹார்சஸ் வந்து பயந்துருச்சு. திடீர்னு ஒரு மாடு உள்ளே போனதும் பயந்துட்டு அப்படியே சுற்றி ஸ்கேட்டர்ட் அப்படியே கலைஞ்சு ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஹார்ஸை ஆஃபீஸர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், வை டிட் த கேர்ள் ரிப்ளை ஹாட்டிலி? ஸோ அவள் ஏன் ஹாட்டியாக ரிப்ளை பண்ணான்னு கேட்டுருங்க. ஹாட்டி மீன்ஸ் தன்னைத்தானே பெருசாக நினச்சிட்டு பேசுவாங்கள்ல, அதே மாதிரி தான். ஸோ விட்டு கொடுக்காமல் பேசுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தி ஆன்சர் இஸ், த கேர்ள் வாஸ் நாட் ஹர்ட் அண்ட் ஸோ ஷீ ரிப்ளைட் ஹாட்டிலி. ஸோ அவளுக்கு அடி எதுவும் படலை, அதனால அவள் ஹாட்டிலி ரிப்ளை பண்ணாள். ஃபிஃப்த் ஒன், ரொம்ப ரூடாக ரிப்ளை பண்ணுறது. Fifth one, were the girl and her brother friendly with each other? அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்களா, அண்ணனும் தங்கச்சியும் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், எஸ், த கேர்ள் அண்ட் ஹர் பிரதர் வேர் ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர். ஆமாம், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. சிக்ஸ் ஒன், ஐ திங்க் இட் வுட் பி நைஸ் இஃப் வி மூவ்ட் குயிக்லி ஃப்ரம் ஹியர். இதில் வந்து who does I refer to? ஸோ இதில் I யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், I refers to the girl. ஸோ அவங்க டீ போட்டிருக்காங்க, நீங்கள் ஐன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. I refers to the girl. நெக்ஸ்ட் ஒன், why did they want to move quickly from here? ஏன் அவங்க இங்கேருந்து சீக்கிரமாக மூவ் ஆகணும்னு நினச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், the brother saw one of the horse riders coming towards them with a scowl on his face, so they wanted to move quickly from there. ஸோ அந்த ஹார்ஸ் ரைடர்ஸில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு கோமான ஃபேஸோட அவங்கள பார்க்க வந்தார். அதனால தான் அவங்க வந்து சீக்கிரம் மூவ் ஆகி போகணும் அப்படின்னு நினச்சாங்க. நெக்ஸ்ட், மேட்ச் த ஃப்ரேஸ் வித் தயர் மீனிங். ஸோ ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க, அது அதோட மீனிங்கோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரேஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், ஒரு 1, 2 or 3 வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மீனிங் இருக்கும், பட் அது கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ அதுதான் நம்ம ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ், ட்ரூ லெவல் வித். ஸோ ட்ரூ லெவல் வித் அப்படிங்கிறது அந்த பொண்ணு அந்த அண்ணாவோட ஈக்குவலாக போகும்போது சொல்லலாம். ஸோ தி ஆன்சர் இஸ், ரோஸ் டு அண்ட் ஈக்குவல் லெவல். ஸோ ஈக்குவல் லெவலில் இருக்கிறது, அதாவது முன்னேறுறது. நெக்ஸ்ட் ஒன், வூப் வித் க்ளீ. ஸோ வூப் வித் க்ளீ அப்படின்னா சந்தோஷத்தில் பயங்கரமாக கற்றுனாங்க அப்படிங்கும்போது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பிலோ பாருங்கள், ஷவுட் வித் என்தூசியாசம் அண்ட் ஹாப்பினஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக ஒரு எனர்ஜெட்டிக்காக கத்துறது. நெக்ஸ்ட், ஜாம்ட் ஆன் தி பிரேக்ஸ். ஸோ ஜாம்ட் ஆன் தி பிரேக்ஸ் அப்படின்னா பிரேக்கை டக்குன்னு பிடிக்கிறது. ஸோ தி ஆன்சர் இஸ், ட்ரை டு ஸ்டாப் தி மோஷன் இம்மீடியட்லி. ஸோ டக்குன்னு பிரேக் ஒரு மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறது. நெக்ஸ்ட், கிளங் ஃபார் டியர் லைஃப். ஸோ கிளங் ஃபார் டியர் லைஃப் அப்படின்னா ஒரு நம்மளோட ஒரு அதை கிளிங் பண்ணியிருக்கிறது, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத சொல்லுவோம். ஸோ தி ஆன்சர் இஸ், ஆஸ் இஃப் ஒன்ஸ் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் இட். ஸோ ஒருத்தரோட லைஃப் அதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், சார்ஜ் அப் தி ரோட். சார்ஜ் அப் தி ரோட் அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறது, அந்த
கவ் வந்து பயத்தில் வேகமாக ஓடி போச்சுல அதான். ஸோ தி மீனிங் ரேன் வெரி குயிக்லி இன் பேனிக். ஸோ பயத்தில் ரொம்ப வேகமாக ஓடி போகிறது. பீட் எ ஹேஸ்டி ரெட்ரீட். ஸோ பீட் எ ஹேஸ்டி ரெட்ரீட் அப்படின்னா ஸோ டக்குன்னு கிளம்பிடுறது அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ தி ஆன்சர் இஸ் டு லீவ் அ பிளேஸ் குயிக்லி. ஸோ சீக்கிரமாக ஒரு பிளேஸ் விட்டு கிளம்புறது. நெக்ஸ்ட், refer to a dictionary and find out the meaning of the words given below. ஸோ டிக்ஷனரியில் பார்த்து மீனிங்கில் சொல்லியிருக்காங்க. பீம், ஸோ தி ஆன்சர் இஸ் ரே ஆஃப் லைட். ஸோ ஒரு லைட் ரேஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பீம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஸ்மைல். ஸோ ஸ்மைல் அப்படின்னா எவ்ரி ஒன் நோஸ், தெரியாதுங்களே, எ ப்ளசன்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் தி ஃபேஸ். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்ப்ரெஷன், ஃபேஸில் இருக்க ஒரு எக்ஸ்ப்ரெஷன். கஃபா மீன்ஸ் லவுட், ஹார்ஸ், பஸ்ட் ஆஃப் லாஃப்டர். ஸோ பயங்கரமாக ஹஹான்னு சிரிப்பாங்கள்ல, அதுதான் வந்து கஃபான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், லாஃப். ஸோ லாஃப் என்னது, நல்லா வாய் விட்டு சிரிக்கிறது. ஸோ தி ஆன்சர் இஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் அம்யூஸ்மெண்ட், சாட்டிஸ்ஃபிகேஷன். ஸோ ஒரு நல்ல சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வாய் விட்டு சிரிக்கிறது வந்து லாஃப். கிகிள் அப்படின்னா டு லாஃப் இன் அ ஹை பிச்டு சில்லி மேனர். ஸோ கிகிள்னா ஹே அப்படின்னு சிரிப்பாங்கல்ல, சில்லி மேனர்லாம், அதை தான் வந்து கிகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ரீட் தி சென்டென்சஸ் given below, fill in the blanks with the correct form of the appropriate laughter verbs from the exercise above. ஸோ லாஃப்டர்ஸ் ஓட கைண்ட் ஆஃப் லாஃப்டர் கொடுத்துருக்காங்களே, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறது, இல்லை வாய் விட்டு சிரிக்கிறது, கேலித்தனமாக சிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப சத்தமாக சிரிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு புன்னகை, குட்டி ஸ்மைல், இதை வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கவிதாஸ் ஃபேஸ் டேஷ்டு வித் ஜாய் ஆஸ் ஷி அரைவ்டு இன் இண்டியா. ஸோ தி ஆன்சர் இஸ் பீம்டு. ஸோ பீம்னா ஒரு குறுநகை அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு சின்ன புன்னகை. நெக்ஸ்ட், the show was enjoyed by all the audience and they guffawed out loudly all the while. ஸோ அந்த ஷோ வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வேறு லெவலில் ஃபன் பண்ணி பயங்கரமாக சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், when I tickle நிஷாந்த் he always makes a loud giggle. ஸோ நம்ம எப்பப்பெல்லாம் கீச்சு முட்டும் போது ஒரு மாதிரி கீச்சுன்னு ரொம்ப சிரிப்பாங்கள்ல கிண்டால்தனமாக, ஸோ தட் இஸ் கிகிள். நெக்ஸ்ட், பரணி டிட் நாட் மீன் எனி ஹார்ம், ஹீ ஜஸ்ட் டிட் இட் ஃபார் லாஃப். ஸோ பரணி வந்து எந்த ஹார்ம் பண்ணுறக்காக இல்லை, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, லாஃப் சிரிக்க வைக்கிறதுக்காக தான் பண்ணா அப்படிங்கிறது. ஸோ லாஃப். அண்ட் த லாஸ்ட் ஒன், திங்ஸ் வில் காம் டவுன், யூ ஜஸ்ட் கீப் ஸ்மைல். ஸோ திங்ஸ் எல்லாம் சரியாயிரும், ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணு, சிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன், pick the word from the text that is similar to the words or phrases given below. ஸோ எதுக்கு கீழே இருக்க ஃப்ரேஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியான வேர்ட்ஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த்ரெட்டனிங் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி. ரொம்ப கோபமாக பயமுறுத்துகிற தோணியோடு இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்கவுல். நெக்ஸ்ட் ஒன், எ ஹெவி ப்ளோ ஆர் ஹிட். ஸோ ஒரு ஹெவியான ப்ளோ அப்படின்னா ஊதுற மாதிரியான ஒரு இது வந்து, இல்லை பயங்கரமாக ஒரு ஹெவியாக அடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? தம்ப். ஸோ தி ஆன்சர் இஸ் தம்ப். தேர்ட் ஒன், ஹேப்பனிங் ஜென்ட்லி அண்ட் ஸ்லோலி. ஸோ ஒரு விஷயம் மெதுவாக அப்படி ஜென்டிலாக நடக்கிறது என்ன சொல்லுவாங்க? ஸோ தி ஆன்சர் இஸ் கிராஜுவலி. ஸோ கிராஜுவலி இன்க்ரீஸிங் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், any building of a past age regarded as a historically important place. ஸோ அந்த காலத்தில் இருந்த ஒரு பிளேஸ், ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் என்ன சொல்லுவோம்? மானுமெண்ட், நினைவாலயங்கள், நினைவகம், ஸோ நினைவாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், பேட் லக். ஸோ பேட் லக்கை என்ன சொல்லுவோம்? அன்ஃபார்ச்சுனேட். ஸோ தி ஆன்சர் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். ஸோ மேட்ச் எவ்ரி வேர்ட் வித் இட்ஸ் ஆன்டனம். ஸோ ஆன்டனம்ஸோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷேடி அப்படிங்கிறதுக்கு, ஷேடினா நிழலாக இருக்கிறது, அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? சன்னி. செகண்ட் ஒன், போர்டு. ஸோ ரொம்ப போர் அடிக்குது, அப்போ ஆப்போசிட் இன்ட்ரெஸ்டட். ஸோ தி ஆன்சர் இன்ட்ரெஸ்டட். க்ளீ அப்படின்னா என்ன இது?
ஸோ ரொம்ப சந்தோஷத்தில் ஒரு மாதிரி சிரிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ தி ஆன்சர் இஸ் மிசரி. மிசரினா ஃபீலிங் டிப்ரெஸ்ட் ஆர் சேட் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பேனிக். பேனிக்னா பயம், படபடப்பில் இருக்கிறது. ஸோ தி ஆப்போசிட் இஸ் காம். ஸோ தி ஆன்சர் காம். ஃபைனலி ஹேஸ்டி. ஸோ ஹேஸ்டினா அவசரமாக இருக்கிறது. அண்ட் த ஆப்போசிட் இஸ் ஸ்லோ. ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்லோ. நெக்ஸ்ட், மேக் எ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஃபார் எனி 5 words ஃப்ரம் தி above. ஸோ மேலே இருந்து ஏதாவது ஒரு 5 words யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் நம்ம மிசரி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தி ஆன்சர், த மேன் லீட்ஸ் எ லைஃப் ஆஃப் மிசரி. ஸோ ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், வி யூஸ் த வேர்ட் காம். காம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ ரிமைண்ட் காம் ஈவன் இன் ஹிஸ் சஃபரிங். ஸோ அவரோட சஃபரிங்கில் கூட அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ ஷேடி பிளேஸ் டு டேக் ரெஸ்ட். ஷேடினா நிழலாக இருக்கிறது. ஸோ இந்த பிளேஸ் வந்து ஒரு நிழலான பிளேஸ், ரெஸ்ட் எடுக்கிற கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் க்ளீ. ஸோ க்ளீ அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், வென் அ பாம் எக்ஸ்ப்ளோடட் த க்ரௌட் ரேன் இன் பேனிக்ஸ். நம்ம பேனிக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது பயத்தில் ஓடி போவாங்க. ஜாலியாக பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகுது அப்படின்னு நின்னா பார்த்துட்டு இருப்பாங்க, பயந்து கூட தானே செய்வாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட், லிசனிங்கில், ஹியர் இஸ் அ ஹியூமரஸ் ஸ்டோரி பட் தேர் ஆர் சம் வேர்ட்ஸ் மிஸ்ஸிங். லிசன் டு யுவர் டீச்சர் அண்ட் ஃபில் இன் தி blanks டு கம்ப்ளீட் தி ஸ்டோரி. தென் கிவ் அ டைட்டில் அண்ட் அ moral ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இங்கே ஸ்டோரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இன் பிட்வீன் ஒரு சில வேர்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் ஸ்டோரியை உங்களோட ஓன் வேர்டு யூஸ் பண்ணி ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரிக்கு ஒரு டைட்டிலும் moral ஆஃப் த ஸ்டோரியும் கேட்டிருக்காங்க. ஸோ லெட் மீ read the story. Once there lived dash friends வாணி, கவி, சுமி. ஸோ வனி, கவி, சுமி அப்படின்னு எத்தனை ஃப்ரெண்ட்ஸு? 3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தி ஆன்சர் இஸ் 3. they always played pranks on one other. ஸோ அவங்க வந்து ஒருத்தர் எப்போவுமே ப்ராங்க்ஸ் வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒன் டே வனி bought some delicious dash. ஸோ டெலிஷியஸ் பெரிஸ். அவங்க ஹெரிஸ்னு கொடுத்துருக்காங்க, பெரிஸ்னு மாட்டிருங்க. ஸோ பெரிஸ் யார்? வாணி வாங்கிட்டு வந்தா. அண்ட் ஷீ டிசைடட் டு ஷேர் தெம் வித் ஹர் டேஷ். ஸோ அவள் யார் கூட ஷேர் பண்ண முடிவு பண்ணா? ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ தி ஆன்சர் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், கவி அண்ட் சுமி வேர் டேஷ் டு see the berries. ஸோ கவியும் சுமியும் அந்த பெரிஸை பார்த்தும் எப்படியா இருப்பாங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்களா? ஜாலியாக இருந்திருக்குமா? ஸோ தி ஆன்சர் இஸ் டிலைட்டட். ஸோ டிலைட்டட்னா ரொம்ப சந்தோஷப்படுறது. The 3 of them sat and started eating the berries. Suddenly Sumi decided to play a trick, a dash on கவி. ஸோ அவங்க தான் அடிக்கடி ப்ராங்க் பண்ணிப்பாங்களே. ஸோ அவங்க ஒரு ட்ரிக் கவி வச்சு பண்ணலான்னு பார்த்தாங்க. Next, when she looked under her chair, she saw a small heap of berry sheets. ஸோ அவள் என்னது? ஒரு சின்ன பெரி சீட்ஸ் பார்க்குறா. கீழே குமிஞ்சு பார்க்கும்போது she stealthily pushed the heap of seeds under dash chair. அவள் வேணுன்னே அதை வந்து யார் அந்த சீடை, பெரியோட சீடை யார் சேர் கடியை தள்ளி விடுறா? ஸோ ஆன்சர் கவி. ஏன்னா அவன் மேலே தானே ப்ராங்க் பண்ண போகிறாங்க. Then Sumi said, what is this கவி? Why are you so dash? ஸோ என்ன கவி நீ ஏன் இப்படி இருக்க? இப்படி ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்ற அப்படி greedy. You alone have eaten so many berries. நீ மட்டுமே நிறையா சாப்பிட்ட. ஏன்னா அவள் அங்கிருந்த அந்த பெரி சீடெல்லாம் கீழே இவளுக்கு கீழே தானே தள்ளிவிட்டா. ஸோ நீ ஏன் இவ்வளோ நிறைய சாப்பிட்ட அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதனால் அப்படி சொன்னால் கவிக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவாள். ஸோ தி ஆன்சர், கவி ஃபெல்ட் பேட் அண்ட் டிட் நாட் நோ வாட் டு சே. ஸோ கவிக்கு வந்து ரொம்ப பேடாக ஃபீல் ஆச்சு, என்ன சொல்கிறதுனே தெரியல. வாணி லுக்டு ஹியர் அண்ட் தேர். வென் ஷீ லுக்டு அண்டர் சுமிஸ் சேர் தேர் வேர் டேஷ் சீட்ஸ். ஸோ வாணி வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு சுமியோட சேர் கீழே குடிஞ்சு பார்க்கும்போது அங்கே சீட்ஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் அவன் என்ன சொல்கிறா? ஸோ ஷீ ரிப்ளைட், சுமி, கவி வாஸ் அட்லீஸ்ட் greedy but see
dash you have eaten all the berries including its seeds. ஸோ வனி என்ன சொல்கிறா, சுமி கவியாச்சும் பரவாயில்ல, நிறையா சாப்பிட்ணுன்னு தான் இருந்தேன், ஆனால் நீ பாரு, ஸோ see yourself, உன்னை நீ பாரு, ஒரு கொட்டை கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ட, ஒரு சீடு கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ட பாரு அப்படிங்கிறா. Then Kavi understand that her friend had just played a trick on her, and then all three of them dash heartily. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னது லாஃப்ட், ஸோ அவங்க சிரித்தாங்க. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து கவி வந்து சுமியோட ட்ரிக்கை புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சிரித்தாங்க. தட்ஸ் இட். நெக்ஸ்ட் பிக்டோகிராமரில் அட்வர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாய் லிவ்ஸ் டவுன் ஸ்டேர்ஸ், இதில் டவுன் ஸ்டேர்ஸ் அப்படிங்கிறது அட்வர்ப். ஸோ அவள் டவுன் ஸ்டேரில் வாழ்ந்து வரா, ஸோ ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷீ ஆஃபன் விசிட்ஸ் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ், ஸோ அவள் அடிக்கடி அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை விசிட் பண்ணுவாள். ஸோ இதில் ஆஃபன் வந்து அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் ஷீ டான்ஸஸ் ஹாப்பிலி, அவள் ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஹாப்பிலி அப்படிங்கிறது அட்வர்ப். நெக்ஸ்ட் ஷீ ரீசன்ட்லி எயிட் ஃபலூடா, ஸோ அவள் ரீசெண்டாக ஃபலூடா சாப்பிட்டான்னு சொல்கிறாங்க. இதில் ரீசெண்ட்லி வந்து அட்வர்ப். ஸோ மோஸ்ட்லி யூ கேன் சி அட்வர்ப் வந்து எல்ஒயில் எண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அட்வர்ப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அட்வர்ப்ஸ் மாடிஃபை எ வேர்ப் பை கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட். ஸோ அட்வர்ப் வந்து வெர்பை மாடிஃபை பண்ணும். எப்படின்னா கீழே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வேர் அன் ஆக்ஷன் அக்கர்ஸ், ஸோ பிளேஸ், ஒரு ஆக்ஷன் எந்த இடத்துல நடக்குது, ஸோ அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். நெக்ஸ்ட் ஒன் ஹவ் ஆஃபன் அன் ஆக்ஷன் அக்கர்ஸ், ஸோ எவ்வளோ டைமுக்கு ஒரு வாட்டி அந்த ஆக்ஷன் நடக்குது, ஸோ அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. நெக்ஸ்ட் ஹவ் அன் ஆக்ஷன் அக்கர்ஸ், ஒரு ஆக்ஷன் எப்படி நடக்குது, அட்வர்ப் ஆஃப் மேனர். And the last one, when an action occurs, எப்போ அந்த ஆக்ஷன் நடக்குது, லைக் டைம், adverb of time. Next, use grammar. Look at the picture and fill in the blanks with suitable words. So pictures பார்த்து suitable words யூஸ் பண்ணி fill பண்ண சொல்லியிருக்காங்க. So with adverbs. Okay, first, the car was moving to dash. The car வந்து ரொம்ப ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ ஃபாஸ்ட் நம்ம மோஸ்ட்லி ஃபாஸ்ட்லின்னு யூஸ் பண்ணுவோம், ஃபாஸ்ட்லி வரக்கூடாது. ஃபாஸ்ட் அப்படிங்கிறதே அட்வர்ப் தான், ஃபாஸ்ட்லி வந்து தவறான வேர்ட். நெக்ஸ்ட் ஒன், த லிஃப்ட் இஸ் மூவிங் டேஷ். ஸோ லிஃப்ட் வந்து ரொம்ப மெதுவாக போகுது. ஸோ தி ஆன்சர் இஸ் ஸ்லோலி. ஸோ எல்ஒயிலேருந்து இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட், ஜோனா டிட் ஹர் கிளாஸ் ஒர்க். ஜோனா அவளோட கிளாஸ் ஒர்க் எப்படி பண்ணா, நீட்டாக பண்ணா. ஸோ இட்ஸ் நீட்லி. ஸோ த ஆன்சர் இஸ் நீட்லி, எல்ஒயில் நீட்டாக இருக்கு. நெக்ஸ்ட், கீர்த்தி வாசன் அரைவ்ட் டேஷ். ஹீ அரைவ் லேட். ஸோ த ஆன்சர் இஸ் லேட். அவன் லேட்டாக ஸ்கூலுக்கு வந்தான். நெக்ஸ்ட் ஒன், பால் டேஷ் பிளேஸ் கிரிக்கெட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். பால் வந்து கிரிக்கெட் விளையாட எப்போ, ஸோ ஃப்ரீக்வென்சி சொல்லியிருக்காங்க, ஆல்வேஸ், எப்போவுமே அவன் விளையாண்டுட்டே இருப்பான். ஸோ தி ஆன்சர் இஸ் ஆல்வேஸ். நெக்ஸ்ட் ஒன், சுகுணா டேஷ் ஹெல்ப்ஸ் ஹர் மதர் அட் ஹோம். ஸோ சுகுணா வந்து அடிக்கடி அவங்க அம்மாவுக்கு வீட்டில் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆஃபன். நெக்ஸ்ட், read the sentences and put the adverbs in the correct boxes. Give 2 more examples of your own in each box. ஸோ கீழே கொடுத்துருக்குற ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒவ்வொரு அட்வர்ப் இருக்கும். அதை எடுத்து கரெக்டான பாக்ஸில் வச்சுட்டு உங்களோட ஓன் எக்ஸாம்பிளும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஆனந்த் ஹேஸ் டிசைடட் டு சப்மிட் ஹிஸ் ப்ராஜெக்ட் டுமாரோ. ஸோ இதில் டுமாரோ அப்படிங்கிறது தான் அட்வர்ப். ஸோ டுமாரோ அப்படிங்கிறது ஒரு டைமை குறிக்குது. ஸோ நம்ம அட்வர்ப் ஆஃப் டைம் பாக்ஸில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட், த கேட் ரேன் பிஹைண்ட். ஸோ அந்த கேட் பின்னாடி ஓடிச்சு. ஸோ அட்வர்ப் ஆஃப் அ பிளேஸ். ஸோ இதில் நம்ம பிளேஸில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், பேராமேன் சாங் இன் தி கொயர் ஹாப்பிலி. ஸோ ஹாப்பிலி அப்படிங்கிறதா இங்கே அட்வர்ப். ஸோ நம்ம அதை அட்வர்ப் ஆஃப் மேனரில் வச்சுருக்கோம். ஹவு அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. நெக்ஸ்ட், வி நெவர் கம் லேட் டு தி ஆஃபீஸ். நாங்கள் ஆஃபீஸ்க்கு எப்போவுமே லேட்டாக வர மாட்டோம். ஸோ இதில் நெவர் அப்படிங்கிறது தான் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இது. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், த ஸ்ட்ரே எலிஃபண்ட் வாஸ் செட் ஃப்ரீ இன் த ஃபாரஸ்ட் எஸ்டர்டே. ஸோ நேற்று, அதை அட்வர்ப் ஆஃப் டைம்.
நெக்ஸ்ட் அருண் அண்ட் விமலா யூஸ்வலி கம்ப்ளீட் தயர் ஹோம்ஒர்க் ஆன் டைம். ஸோ அருணும் விமலாவும் யூஸ்வலாக அவங்களோட ஹோம்ஒர்க்கை டைமுக்கு முடிச்சிருவாங்க. ஸோ இதில் டைமிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் ஃப்ரீக்வன்சி, எப்படி, அடிக்கடி, எந்த டைமில் நடக்குது. ஸோ இட் இஸ் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் ராகவ் லுக்ட் அட் ஹிஸ் சிஸ்டர் அஃபெக்ஷனேட்லி. அவன் தங்கச்சி எப்படி பார்த்தான்? அஃபெக்ஷனோட பார்த்தான். ஸோ எப்படி அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. ஸோ மேனர். அண்ட் த லாஸ்ட் ஒன், ஐ ப்ரிஃபர் டு லீவ் ஏர்லி. நான் சீக்கிரமாக போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இட் மென்ஷன்ஸ் அ டைம். ஸோ நம்ம அட்வர்ப் ஆஃப் டைமில் போட்டுக்கிறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 கேட்டிருக்காங்களே. ஹாப்பிலி, அஃபெக்ஷனேட்லி ஆல்ரெடி எழுதிட்டோம். செகண்ட் பிரேவ்லி, குயிக்லி. நெக்ஸ்ட் டைமில் டுமாரோ, ஏர்லி ஆல்ரெடி எழுதிட்டோம். லைக் டுடே, எஸ்டர்டே, நெக்ஸ்ட் மந்த், ஆஃப்டர்நூன். சம் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சியில் நெவர் அண்ட் யூஸ்வலி ஆல்ரெடி எழுதிட்டோம். நெவரும் யூஸ்வலியும். ஸோ சம் அதர் எக்ஸாம்பிள் ஓன் வேர்ட்ஸ் வந்து ஆல்வேஸ், ரெகுலர்லி அந்த மாதிரி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து பிஹைண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம அப் டவுன் எழுதிக்கலாம், மேலே கீழே. ஸோ நெக்ஸ்ட் புட் தி வேர்ட்ஸ் இன் தி கரெக்ட் ஆர்டர் டு மேக் சென்டென்சஸ். யூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர் டு ரைட் தி அட்வர்ப்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி அதில் இருக்க அட்வர்பை மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் எழுதி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க ஆன்சர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தெர் வாஸ் சம்படி ஸ்டாண்டிங் நியர்பை. ஸோ இதில் நியர்பை அப்படிங்கிறது தான் அட்வர்ப். ஸோ நியர்பையை நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் எழுதிக்கலாம். செகண்ட் ஒன், ஆனந்த் கேம் டு ஸ்கூல் ஏர்லி. அவன் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்தான். இதில் ஏர்லி அப்படிங்கிறது தான் அட்வர்ப். நீங்கள் அதை டிஃப்ரெண்ட் கலரில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், முரளி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி. முரளி எப்படி பேசுவான்? சாஃப்டாக பேசுவான். ஸோ சாஃப்ட்லி அப்படிங்கிறது தான் அட்வர்ப். எல்வையில் எண்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட், they have decorated the house beautifully. அந்த ஹவுஸை எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க? பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பியூட்டிஃபுல்லி அப்படிங்கிறது தான் அட்வர்ப். எல்வையில் எண்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், we always speak English during English classes. நாங்கள் இங்கிலீஷ் கிளாஸில் என்ன பண்ணுவோம்? இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவோம். ஸோ இங்கிலீஷ்லையே தான் பேசிகிட்ருப்போம், ஆல்வேஸ். ஸோ இதில் ஆல்வேஸ் அப்படிங்கிறது அட்வர்ப். ஆல்வேஸை நீங்கள் டிஃப்ரெண்ட் கலரில் எழுதிக்கலாம். Next, pick the word from the box and put them in the appropriate column. ஸோ ஒரு certain amount of words கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அட்வர்பாகவும் அட்ஜெக்டிவாகவும் பிரித்து எழுதணும். அட்வர்ப் அப்படிங்கிறது வெர்பை குவாலிஃபை பண்ணும், மாடிஃபை பண்ணும். அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி அட்வர்ப் வந்து நம்ம எல்ஒயில் பார்க்கலாம். அண்ட் அட்ஜெக்டிவ் ஆஸ் யூஷுவல். ஸோ அது வந்து அந்த நவுன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் கைண்ட்லி அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஒய் வந்திருக்கு. நம்ம கண்ணை மூடிட்டு அட்வர்பில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சாஃப்ட், எப்படி அப்படிங்கிற ஒரு பதில் ஆன்சர் சொல்லுது. ஸோ அட்ஜெக்டிவ் சாஃப்ட்லி அப்படிங்கிறது தான் அட்வர்ப். நெக்ஸ்ட் ஸ்வீட் வந்து அட்ஜெக்டிவ். ஸ்வீட்டோட அட்வர்ப் வந்து ஸ்வீட்லின்னு வரும். ஸோ நம்மளுக்கு ஸ்வீட் தான் கொடுத்துருக்காங்க, அட்ஜெக்டிவில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் எவ்ரிவேர், இது ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணுது, அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ஸோ எவ்ரிவேரை வந்து நம்ம அட்வர்பில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பிரைட். ஸோ பிரைட் இஸ் அன் அட்ஜெக்டிவில் வச்சுக்கிறோம். பிரைட்டோட அட்வர்ப் ஃபார்ம் வந்து பிரைட்லி. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட்லி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது எல்ஒயில் எண்டாக இருக்கும் போதே நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். இட் இஸ் அன் அட்வர்ப், கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபியூ, கொஞ்சமாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அட்ஜெக்டிவில் வச்சுப்போம். நெக்ஸ்ட் தென் அப்படிங்கிறது டைமை மென்ஷன் பண்ணுது, நவ் அண்ட் தென் சொல்கிறோம்ல. ஸோ டைமை மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம அட்வர்பில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஹியூஜ், பெருசு. ஸோ அட்ஜெக்டிவ். லவுட்லி அப்படிங்கிறது எல்ஒயில் எண்டாக இருக்குது, சத்தமாக இருக்குது. ஸோ நம்ம அதை அட்வர்பில் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் creative writing. Look at the cartoon strip. Create your own humorous story. ஸோ இதை பார்த்து உங்களோட ஓன் ஸ்டோரி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ write a sentence or two for each frame of the comic strip in the space given. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து அந்த ஒரு பிக்சருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. வாங்க ஆன்சர் பார்ப்போம். 2 friends were walking up in the land. ஸோ 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. they fell into a depression. அவங்க ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டாங்க. நெக்ஸ்ட்
தேர் வாஸ் ஏ கோகோனட் ட்ரீ. அங்கே ஒரு கோகோனட் ட்ரீ இருந்துச்சு. த கோகோனட் ஃபால் ஆன் தேர் ஹெட்ஸ். அந்த அதுலேருந்து கோகோனட் வந்து அவங்களோட தலையில் விழுந்துருச்சு. தே ஹேட் லம்ப்ஸ் ஆன் தேர் ஹெட்ஸ். ஸோ அவங்க தலையில் என்னது வீங்கிருச்சு, கட்டி மாதிரி வீங்கிடுச்சு. ஹவவர் தே வேர் ஹாப்பி டு ட்ரிங்க் தி கோகோனட் வாட்டர். ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க அந்த கோகோனட் வாட்டர் கிடச்சதை நினச்சி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ now language check point. language check pointல as usual ஃபர்ஸ்ட் ராங் சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அடுத்து கரெக்ட் சென்டென்ஸ், அண்ட் ஃபைனலி அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட், ஐ லாஸ்ட் நைட் வென்ட் டு தி சினிமா. wrong one. correct one, I went to the cinema last night. So explanation பார்ப்போம். adverbs are adverbial phrases of definite time like yesterday, today, tomorrow, last week, 2 months ago are usually placed at the end of the sentence. If we want to emphasize the time, we put the adverb at the beginning. Yesterday I was very busy. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டெஃபினட் டைம் yesterday, today, tomorrow, last week இந்த மாதிரி டைமை மோஸ்ட்லி நம்ம எண்டிங்கில் தான் போடணும். ஒரு வேளை நீங்கள் அந்த டைமை எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதை முன்னாடி போட்டுக்கலாம். ஸோ இடையில போடக்கூடாது. தட் இஸ் த ரீசன். அடுத்து, Pushpa came here 2 months before. The correct one, Pushpa came here 2 months ago. So reason பார்ப்போம். Ago is used to refer from the time of speaking. Before used to refer to a point of time in the past. ஸோ எகோ அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைமுக்கு முன்னாடி நடந்ததை மென்ஷன் பண்ணும். பிஃபோர் அப்படிங்கிறது பாஸ்டில் ஒரு சர்டைன் டைமை மென்ஷன் பண்ணுறது. ஸோ நம்ம எகோ தான் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட், ஷீ ஆங்க்ரிலி ஸ்போக். கரெக்ட் ஒன், ஷீ ஸ்போக் ஆங்க்ரிலி. ஸோ adverbs of manner usually go in the end portion. ஸோ adverb of manner வந்து நம்ம மோஸ்ட்லி எண்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், a tragic story. warm up. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலி 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் மேட் தி சேஜ் அப்செட். அந்த சேஜை வந்து அந்த துறவியை எது ரொம்ப அப்செட் பண்ணுச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், த சேஜ் வாஸ் அப்செட் ஆஸ் ஹிஸ் பிக்டெயில் ஹங் பிஹைண்ட் ஹிம். பிக்டெயில் அப்படின்னா பின்னல் பண்ணி ஜடை போட்டிருப்போம்ல அது. ஸோ அவர் வந்து அவரோட ஜடை வந்து பின்னாடி தொங்கிட்டு இருக்கிறத நினச்சி அப்செட் ஆனார். செகண்ட் ஒன், why did the sage spin all day. ஸோ ஏன் அந்த சேஜ் எனி டைம் இப்போ சுற்றிக்கிட்டே இருந்தார்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், the sage span all day to change the pigtails place. ஸோ அந்த ஜடையோட பிளேஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவர் எனி டைம் என்னது ஸ்பேன் பண்ணி சுற்றிக்கிட்டே இருந்தாராம். தேர்ட் ஒன், வாட் சொல்யூஷன் டிட் ஹீ அரைவ் அட் ஃபார் த மிஸ்ட்ரி தட் ஹீ ஃபவுண்ட். ஸோ அவர் அந்த மிஸ்ட்ரிக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், he thought that if turned him round he can change the position of his pigtail. ஸோ அவர் என்ன நினச்சிருக்காரு, அப்படி அவர் டேர்ன் பண்ணால் அவரோட பிக்டெயில் சேஞ்ச் ஆகும், பிளேஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிருக்காரு. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், was he finally successful in changing his pigtails position? Support your answer with a line from the poem. ஸோ அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், நோ, ஹி வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் ஃபைனலி இன் சேஞ்சிங் ஹிஸ் பிக்டெயில்ஸ் பொசிஷன். த பிக்டெயில் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, அந்த பிக்டெயில் வந்து அவருக்கு பின்னாடி தான் தொங்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட், ஃபிஃப்த் கொஸ்டின், டிட் சம்திங் dreadful happen? How would you describe the events in the poem? காமெடி ஆர் ட்ராஜடி. ஸோ இந்த போயமில் ஏதாவது மோசமாக நடந்துச்சா, ஸோ நீங்கள் இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க, காமெடின்னு சொல்வீங்களா இல்லை ட்ராஜடின்னு சொல்வீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், நோ, நத்திங் ட்ரெட்ஃபுல் ஹேப்பன்ட். தி ஈவெண்ட்ஸ் இன் த போயம் ஆர் ஹியூமரஸ். த illogical behavior of the sage creates humor throughout the poem. ஸோ என்ன சொல்கிறாங்க, அப்படி மோசமான இது எதுவும் நடக்கலை, இந்த போயமில் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹியூமராக ஃபன்னியாக இருந்துச்சு. அவர் லாஜிக்கே இல்லாமல் திங்க் பண்ண விஷயம் வந்து நம்மளை சிரிக்க தான் வச்சுச்சு இந்த போயம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ரீட் தி poem lines and answer the questions given below. ஸோ poem படிச்சுட்டு கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லையே வாட் வாஸ் ஹீ wondering about. ஸோ எதை நினச்சி அவர் ரொம்ப வியந்தாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹி வாஸ் wondering about தி pigtail. ஸோ அவரோட ஜடையை பார்த்து வியந்தாருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் த வேர்ட் இட் ரெஃபர் டு ஹியர். ஸோ இதில் இட் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இட் ரெஃபர்ஸ் டு தி pigtail ஹியர். ஸோ அந்த ஜடையை அதை ரெஃபர் பண்ணுது. செகண்ட்லையே பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி above லைன்ஸ் அண்ட் கிவ் த ரைமிங் ஸ்கீம் ஃபார் தி poem. ஸோ ரைமிங் வேர்ட்ஸை பிக் பண்ணி எழுதி சொல்லிட்டு ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் சாக், டேக், பேக். ஸோ சேம் சவுண்டில் எண்டாக இருக்குது. ஸோ இதில் ரைமிங் ஸ்கீம் வந்து இக்கு சவுண்டில் எண்டாக இருக்குது. நம்ம ஏ போட்டால் ஃபஸ்ட்டு ஏ, அகெயின் ஏ, அடுத்து ஏ, லாஸ்ட்டாக ஹிம்மில் எண்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் பி. ஸோ ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏஏபி, ஏஏஏபி. நெக்ஸ்ட் ஒன், டிட் ஹீ குவிட் ஹிஸ் ட்ரையிங், ஹவு கேன் யூ சே. ஸோ அந்த சேஜ் வந்து குவிட் பண்ணாரா, அந்த ட்ரையிங்கை அதோட பொசிஷனை மாற்றுறத குவிட் பண்ணாரா, எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் நோ, ஹீ டிட் நாட் குவிட் ஹிஸ் ட்ரையிங் தி லைன்ஸ் அண்ட் தோ ஹிஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லாக் அண்ட் தோ ஹீ ட்விஸ்ட் அண்ட் ட்வர்ஸ் அண்ட் டேக்ஸ் ஷோஸ் தட் ஹீ டிட் நாட் ஸ்டாப் ஹிஸ் ட்ரையிங். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து அவரோட ட்ரையிங் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை, அவர் கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்தார். Next third one, what is the figure of speech used in this line. ஸோ இதில் யூஸ் பண்ண figure of speech கேட்டிருக்காங்க, personification. Next, fill in the table with the appropriate poem lines. A few lines may be used more than one time. ஸோ இந்த டேபிளை வந்து சரியான போயம் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்டான போயம் லைன்ஸ் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே பண்ணியிருக்காங்க. suggest the sage lacked practical common sense. ஸோ அந்த சேஜுக்கு வந்து ப்ராக்டிக்கல் காமன் சென்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து எந்த லைன் மென்ஷன் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் அண்ட் swore he would change the pigtails place. இது அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், மேக் தி போயம் ஹியூமரஸ். ஸோ எந்த லைன் இந்த போயமை வந்து ரொம்ப ஹியூமர் ஆக்குச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பிகாஸ் இட் hung behind him, not dangling there behind him, hung steadily him. ஸோ அது வந்து அவரோட பின்னாடி தொங்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறதா இதில் ரொம்ப ஹியூமரான லைன். நெக்ஸ்ட், ஷோ தி clowning மூமெண்ட்ஸ் ஆஃப் தி சேஜ். ஸோ பொம்மை மாதிரி அவர் அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்தாலும் அந்த மூமெண்ட்ஸை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் he turned him round, then round and round, and out and in. All day the puzzled sage did spin, and right and left and round about. ஸோ வந்து சுற்றிட்டே இருந்தார் அப்படிங்கிறது தான் இருக்குல்லையே, அவர் அந்த க்ளவுன் மாதிரி ஒரு ஜோக்கர் மாதிரி பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன், தட் ஆர் ஆக்சுவலி ஃபன்னி பட் ஹாவ் அ சீரியஸ் டோன். ஸோ ஆக்சுவலாக ஃபன்னி தான், பட் சீரியஸ் டோனில் இருக்கிறது எந்த லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இன் வெயின் இட் மேட்டர் நாட் அ பென், அலாஸ் still faithful to his back, the pigtail hangs behind him. ஸோ இதுதான் இதில் வந்து ஃபன்னி ஆனால் ரொம்ப சீரியஸ் டோனில் இருக்குது. நெக்ஸ்ட், the summary of the poem is given but there are some words missing. Fill in the blanks with the help of the box given below. ஸோ இந்த பாக்ஸ் இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த சம்மரியை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் எ டேஷ். ஸோ ஒரு காலத்தில் யார் வாழ்ந்து வந்தாங்க, யாரை பற்றி பேசியிருக்காங்க இந்த போயமில், சேஜ். ஸோ த ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் சேஜ். நெக்ஸ்ட், ஹி ஹேட் அ ஹேண்ட்ஸம் டேஷ். ஸோ அவர் என்ன இருந்துச்சு, ரொம்ப அழகான பிக்டெயில், ஜடை இருந்துச்சு. ஓகே, ஸோ த ஆன்சர் பிக்டெயில். ஹி வாஸ் worried and pondered over his pigtails dash. ஸோ அவர் வந்து எதை நினச்சி ரொம்ப worry பண்ணார், அந்த பிக்டெயிலோட place. ஸோ தி ஆன்சர் இஸ் place. நெக்ஸ்ட், he wanted to dash its place. அவர் என்ன பண்ணணும்னு நினச்சார், அதோட பிளேஸ், அந்த பிக்டெயிலோட பிளேஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சார். ஸோ தி ஆன்சர் இஸ் சேஞ்ச். he wanted it hanging
at his dash. ஸோ அவர் அதை எங்கே ஹேங் ஆகணும் அப்படின்னு நினச்சார் அந்த ஜடை அவரோட ஃபேஸில். ஆன் ஹிஸ் ஃபேஸ், அட் ஹிஸ் ஃபேஸ். ஃபேஸ் மட்டும் எழுதுனா போதும், நீங்கள் ஆன் ஹிஸ் தேவையில்லை, ஃபேஸ் மட்டும் எழுதுங்க போதும். he did not like it hanging there dash him. ஸோ அவர் எங்கே தொங்கிட்டு இருந்தது அவருக்கு பிடிக்கல, behind பின்னாடி. ஸோ he turned right and left and dash about. ஸோ அவர் என்ன பண்ணார், ரைட்டு லெஃப்ட் அப்புறம் round. ஸோ round about, up and down. ஸோ that's a down and in and out. ஸோ என்னது ரவுண்டா டவுனு. ஸோ லெஃப்ட்டு ரைட்டு ரவுண்டு அப்பு டவுனு இன்னு அவுட்டுன்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்குறார். பட் இட் ஸ்டில் டேஷ் பிஹைண்ட் ஹிம். அவர் என்ன தான் பண்ணாலும் அது என்னாச்சு, பின்னாடி தான் தொங்கிட்டு இருந்துச்சு, ஹங் பிஹைண்ட் ஹிம். ஓகே, ஸோ ஹவவர் ஹீ ட்ரைட் ஹிஸ் எஃபர்ட்ஸ் வேர் இன் டேஷ். ஸோ அது யூஸ்லெஸ் தான், வெயின். ஸோ தி ஆன்சர் வெயின். பட் ஹீ டிட் நாட் டேஷ் ஹிஸ் இன் ஹிஸ் எஃபர்ட்ஸ். அவர் அதை நிறுத்தலை, ஸ்லாக், அவர் ஸ்லாக் பண்ணல. நெக்ஸ்ட் nevertheless his pigtail hung dash behind him. ஸோ அவர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அது உண்மையோட பின்னாடியே தான் தொங்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபெய்த்ஃபுல்லி. ஸோ நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி brought to book. First, read the story again and fill in the table with the present condition of the characters given below. ஸோ இந்த ஸ்டோரியை படித்து இந்த கொடுத்துருக்கிற கேரக்டர்ஸோட தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ் இங்கிலீஷ். மிஸ் இங்கிலீஷோட நிலைமை என்னது? ஸோ த ஆன்சர், ஹர் ட்ரெஸ் வாஸ் அன்ரெகனைசபிள், ஷீ லுக்ட் எ ரெக். ஸோ அவளோட ட்ரெஸ்ஸே தெரியல, அதாவது புக் கவரே தெரியல, அவளை பார்க்குறக்கே ரொம்ப பாலடைஞ்ச மாதிரி இருந்தாள். நெக்ஸ்ட் மிஸ்டர் ஸ்கூல் பேக். ஸோ மிஸ்டர் ஸ்கூல் பேக்கோட நிலைமை எப்படி இருந்துச்சு? த ஸ்கூல் பேக் கம்ப்ளைண்ட் அபவுட் ஹிஸ் நெக்லிஜென்ஸ். ஸோ அது தன் நெக்லிஜென்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் த யங் மாஸ்டர்ஸ் நோட் புக். அந்த நோட் புக்கோட நிலைமை என்னது? when மகேஷ் failed to solve a problem he vented his anger. ஸோ அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலைன்னா அந்த மொத்த கோவத்தில் அந்த நோட் பேப்பரை காட்டி கசக்கி கிழிச்சு இதோ பண்ண. நெக்ஸ்ட் மிஸ்டர் பென்சில் பாக்ஸ். அந்த பென்சில் பாக்ஸோட நிலைமை என்னது? த பென்சில் பாக்ஸ் லுக்ட் அட் மகேஷ் லுக்ட் இன் டெரிபிள் ஆங்கர். ஸோ அவன் பண்ண வேலையை பார்த்து அது அவன் மேலே ரொம்ப கோவமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மிஸ்டர் ஜாக்ரஃபி. அந்த ஜாக்ரஃபி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஆல் மை ஃபெலோ பிரதர்ஸ் லாஃப் அட் ஹிம் வென்எவர் மகேஷ் புல்ஸ் ஹிம் அவுட் ஆஃப் ஹிஸ் பேக். அவன் எப்போல்லாம் பேக்கில் இருந்து இழுக்கிறானோ அப்போல்லாம் எல்லாரும் அதை அவனை பார்த்து சிரிப்பாங்க, மிஸ்டர் ஜாக்ரஃபியை பார்த்து. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங்கில் 7 questions கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஒய் வாஸ் மகேஷ் brought to court. ஸோ மகேஷை வந்து ஏன் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ தி ஆன்சர் இஸ் மகேஷ் வாஸ் brought to court because he ill-treated the books, notebooks, ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் தி பென்சில் பாக்ஸ். ஸோ அவன் வந்து அந்த புக்ஸு, நோட்ஸு, பேகு, பென்சில் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணால், அதனால தான் அவனை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட், வாஸ் மகேஷ் பனிஷ்டு ஃபார் தி இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் பிலாங்கிங்ஸ்? ஒய்? ஸோ மகேஷ் வந்து அவனோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் இல் ட்ரீட் பண்ணதுனால அவனை பனிஷ் பண்ணாங்களா ஏன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர், மகேஷ் வாஸ் நாட் பனிஷ்ட் ஃபார் தி இல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் பிலாங்கிங்ஸ் பிகாஸ் மிஸ் இங்கிலீஷ் supported him and asked everyone to give him a second chance. She said that he deserved a little consideration. ஸோ எல்லாரும் வந்து அவரை பனிஷ் பண்ணுன்னு சொல்லும்போது மிஸ் இங்கிலீஷ் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அதனால வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கல. ஸோ அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிது. நெக்ஸ்ட், why did the fellow brothers of மிஸ்டர் ஜாக்ரஃபி லாஃப் அட் ஹிம்? ஸோ மிஸ்டர் ஜாக்ரஃபியோட ஃபெலோ பிரதர்ஸ் ஏன் அவரை பார்த்து சிரித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ், த ஃபெலோ பிரதர்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஜாக்ரஃபி லாஃப்ட் அட் ஹிம்
சீயிங் ஹிஸ் worst கண்டிஷன். ஸோ அவரோட மோசமான நிலைமையை பார்த்து அவரோட ஃபெலோ பிரதர்ஸ் எல்லாம் சிரித்தாங்க. நெக்ஸ்ட், வாட் மேட் ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் டர்ன் ரெட் வித் ஆங்கர். ஸோ எது வந்து நம்ம ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸை ரொம்ப கோவப்படுத்துச்சு, கோவத்தில் ரெட் கலரில் ஃபேஸ் ஆக வச்சுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மகேஷ் த்ரூ தி லிட்டில் நோட் புக் எகெயின்ஸ்ட் தி வால் இன் ஹிஸ் ஆங்கர். திஸ் மேட் ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் டர்ன் ரெட் வித் ஆங்கர். ஸோ மகேஷ் வந்து கோபத்தில் அந்த நோட் புக்கை சுவரில் தூக்கி எறிஞ்சால் அதுதான் வந்து நம்மளோட மேத்தமேட்டிக்ஸ் ஜட்ஜ் மேத்தமேட்டிக்ஸை வந்து ரொம்ப கோவப்படுத்துச்சு. 5th question, how was the court different from other courts? ஸோ இந்த கோர்ட் மற்ற கோர்ட்லேருந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் தி பனிஷ்மெண்ட் தேர் இஸ் டிசைடட் பை தி விக்டிம்ஸ் அண்ட் தே டிசைட் பை தி மெஜாரிட்டி இஃப் தி வேர்டிக்ஸ் ஆர் மோர் தேன் ஒன். ஸோ இங்கே வந்து தண்டனைகள் வந்து விக்டிம்ஸ் தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஆன்சர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கொடுப்பாங்க, நிறையா விக்டிம்ஸ் இருந்தால். அதுதான் இந்த கோர்ட்டுக்கும் மற்ற கோர்ட்டுக்கும் வித்தியாசம். நெக்ஸ்ட், why did they decided to forgive him who initiated the suggestion? ஏன் அவங்க அவனை மன்னிக்கலான்னு முடிவு பண்ணாங்க, யார் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் this was Mahesh first offense, so he deserved a second consideration. They decided to give Mahesh a second chance. Miss English initiated the suggestion. ஸோ இது என்ன சொல்கிறாங்க? ஸோ த ஆன்சர் இஸ் மகேஷ் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணியிருக்கான், அதனால் அவனுக்கு இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யார் சஜஸ்ட் பண்ணா? ஃபஸ்ட்டு மிஸ் இங்கிலீஷ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. 7th question, was it real or a dream? How could you say? இது ட்ரீமா ரியாலிட்டியா எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் it was a dream. We know this at the end when Mahesh mother shakes him up to get up as it was late for school. ஸோ இது வந்து ஒரு ட்ரீம், இது நம்மளுக்கு கடைசியில் தான் தெரியும். எப்போனா அவங்க அம்மா வந்து அவனை ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு எழுப்பும்போது தான் தெரியும். Next, read the lines and answer the questions. Firstல A, who said these words to him? யார் இந்த வேர்ட்ஸை அவங்ககிட்ட சொன்னாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் said these words to him. ஸோ ஜஸ்டிஸ் மேத்தமேட்டிக்ஸ் தான் இதை மகேஷ் கிட்ட சொன்னாங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் ஹீ ஆஸ்க் டு undo? அவனை என்ன பண்ணக்கூடாதுன்னு ஜட்ஜ் மேத்தமேட்டிக்ஸ் சொன்னார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஹி வாஸ் ஆஸ்க் டு கீப் மிஸ் இங்கிலீஷ் கேர்ஃபுல்லி அண்ட் நீட்லி. ஸோ அவனை வந்து மிஸ் இங்கிலீஷை கேர்ஃபுல்லாகவும் நீட்டாகவும் பார்த்துக்க சொன்னார். நெக்ஸ்ட், செகண்ட் ஒன்ல ஏ, ஹூ இஸ் என்வி ஆஃப் ஹூம்? ஸோ யாரை நினச்சி பொறாமப்பட்டுக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் மிஸ்டர் ஜாகிரஃபி இஸ் என்வியஸ் ஆஃப் ஹிஸ் பிரதர். ஸோ மிஸ்டர் ஜாகிரஃபி வந்து அவரோட பிரதர்ஸ் பார்த்து பொறாமப்படுறாரு. why does he envy his brother? ஏன் அவரோட பிரதரை பார்த்து பொறாமப்படுறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் his brother was covered neatly, he ever looked new. ஸோ அவரோட பிரதர் வந்து நீட்டாக கவர் பண்ணியிருந்தாங்க, எப்போவுமே அவர் வந்து புது புக்கு மாதிரி இருந்தார். அதனால தான் ஜாகிரஃபிக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரே பொறாமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட், தேர்ட் ஒன் ஏ, வாட் டூ தீஸ் லைன்ஸ் டெல் அபவுட் தி ஸ்பீக்கர்? ஸோ ஸ்பீக்கரை பற்றி இந்த லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த ஸ்பீக்கர் ஹேஸ் அ சாஃப்ட் ஹார்ட், ஷீ டஸ் நாட் வாண்ட் டு பனிஷ் மகேஷ். ஸோ இதில் இந்த ஸ்பீக்கருக்கு ரொம்ப சாஃப்ட் ஹார்ட், அவர் வந்து மகேஷை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. நெக்ஸ்ட், ஹூ டஸ் தி வேர்ட் ஐ ரெஃபர் டு? இதில் ஐ அப்படிங்கிற வேர்ட் யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் த வேர்ட் ஐ ரெஃபர்ஸ் டு மிஸ் இங்கிலீஷ். ஸோ இந்த ஐ வந்து மிஸ் இங்கிலீஷை ரெஃபர் பண்ணுது. ஸோ தி வேர்ட் ஐ, டி கிடையாது, ஐ.